என்ன பண்றது நேற்று ஜெல் மாதிரி மனாடம் இந்த வேட்டை மனாடம் அவங்க பேசினா உனக்கு புரியும் பேசணும்னு சொல்லு. டேய் இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இளவரசி கூப்பிடுறா டேய் அந்த வேலையை சொல்லிட்டு போலாம். விசாரணை செய்து விட்டீர்களா? அடிச்சு 4 விட்டு 4 பேர். அப்படியா? சரி, கப்பு மணி எப்போது வந்திருப்பீங்களோ அது எனக்கு தெரியாது, எப்போது கொடுப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே திருமணம் நடந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே அதிசயமான திருமணம் நடக்க இருக்கிறது. அப்படியா? கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். என்ன அதிசயமான திருமணம் தெரியுமா? ஏழைப்பட்ட குடும்பத்தில் பிறந்து பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். அன்னவள் பெயரோ அமலா என்று உரைப்பார்கள். ஆனால் தந்தை இருந்தார், இரு பார்வையற்றவர், ஆனால் இறந்து விட்டார். அதனால் நீங்க எல்லோரும் வந்து கலந்து கொள்ளணும். இது அதிசயமான திருமணம். அப்படி இருக்கும்போது எதிர்பார்த்து கொண்டிருப்பேன்.
உனக்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும். ஏழை ஏழை என்கிறாயே, நீ ஒரு தலையாட்டும் பொம்மை. என்ன தலையாட்டும் பொம்மை? அந்த தளபதிக்கு எனக்கு சொல்லிவிட்டார். நான் இறந்திருப்பேன். எதற்காக என்னை காப்பாற்ற? நீ ஏன் இறக்க வேண்டும்? நான் ஒரு ஏழை. ஏழை ஏழை என்று சொல்கிறாயே, இப்போது நானே ஒரு திருமணத்துக்கு சொல்கிறேன். அந்த திருமணம் யாருடைய திருமணம் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏழை பெண் தெரு தெருவாக பிச்சை எடுக்கிறாள். அவள் பேரு அமலா. பிச்சை எடுக்கும் பெண்ணை முல்லை நாட்டு இளவரசன் திருமணம் செய்து கொள்ள போகிறார். அவருடைய பெயர்? அவருடைய தந்தை பெயர் முத்து. மகள் பெயர் அமலா. அமலாவா? முத்து என்ன? முத்து இறந்து விட்டார். எங்கள் தந்தைக்கு ஏமை சடங்குகளை செய்து முடிக்க முடியாத பிள்ளையாக பிறந்து விட்டேன். இந்த இரு கரங்கள் எதற்காக அவள் கரு பிறந்த தந்தை. அப்படியா? ஆமா. முல்லை நாட்டில் முருகன் கோவில் திருவிழா. அந்த விழாவை காண வேண்டும். ஒவ்வொரு விரைந்து சென்றோம். அந்த இளமிகு காட்டுகளை ரசித்த ஒரு சமயத்தில் பலத்த மழை பொழிந்தது. கடும் புயல் வீசியது. திசைக்கு ஒருவராக பிரிந்து விட்டோம். பிரிந்து விட்ட நான் தங்கை தேடி அலைந்தேன். என்னுடைய தந்தை தேடி அலைந்தேன். இருவருமே கிடைக்கவில்லை. தனியாக அழுது கொண்டிருந்தேன். அந்த வழியாக பொருள் ஒரு தந்தை வந்தான். அப்படியா? ஆமா, என்ன அழைத்து வந்து ஆளாக்கிறார். அழுந்து பயனில்லை. உண்மைதான். மணவர குளத்தில் இருக்கிற தண்ணி பார்க்க வேண்டும். மனதார வாழ்த்த வேண்டும். வருகிறேன். அப்படி தூக்கி போகும்போது பார்த்தா அது மாதிரி துணி போட்டாங்க பாரு. அந்த துணி மேல பின்னால பார்த்தா 4-5 பொம்பளைங்க உருண்டு போனாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்காதான்னு இப்பதான் அந்த துணி போட்ட உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதனால 4 தடவை உருண்டு பார்த்தேன். ஒண்ணும் காணுமே. மிக மிக தவறுடாது. சரியா போடுறா, ஒழுங்கா போடுறா.